ஹாய், இன்னைக்கு நம்ம ஆல்கஹால் ஃபினான்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டர்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்கலாம். அதாச்சும் ஆல்கஹால் எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரை நம்ம ஃபினான்ஸ் எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு பார்த்திருப்போம். இப்ப அடுத்து ஆல்கஹால் பார்க்கலாம். அல்கீன்ல இருந்து எப்படி ஆல்கஹால் செய்யலாம்ன்றது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகேவா? அல்கீன்றது ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் CH2 இதுதான் நம்மளுக்கு அல்கீன்னு தெரியும். இது கூட நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் H பிளஸ் அண்ட் OH மைனஸா பிரியும் நமக்கு தெரியும். இந்த H பிளஸ் அண்ட் OH மைனஸ் இந்த இடத்த அட்டாக் பண்ணும். எப்படின்னா இந்த பாண்ட் கிளீவ் ஆகி இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த H பிளஸ் இந்த நெகட்டிவ் பார்ட் அட்டாக் பண்ணும். இந்த OH மைனஸ் இந்த பாசிட்டிவ் பார்ட் அட்டாக் பண்ணி R CHOH CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வாட்டர் அட்டாக் பண்றது 3 விதமா பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணு ஆசிட் கேட்டலைஸ், அடுத்து ஆக்சிமெர்குலேஷன் டிமெர்குலேஷன், அடுத்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இதோட ரியேஜென்ட்லாம் நான் எழுதியிருக்கேன். இதோட மெக்கானிசம் எப்படி நடக்கும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலைஸ். ஆசிட் கேட்டலைஸ்ல RCH டபுள் பாண்ட் CH2 அல்கீன் கூட நான் டைல்யூட் H2SO4. இதுல நான் 3 ரியேஜென்ட் கொடுத்திருப்பேன். மூணுமே ஒரே ரியேஜென்ட் தான். அதை வச்சு டைல்யூட் H2SO4னா H2SO4 H+ இருக்கும், டைல்யூட்னா வாட்டர் இருக்கும். சோ இது பேசிக்கலா H++ H2O தான். அதே இந்த H+ இது கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா H3O+ இருக்கும். சோ மூணுமே ஒரே ரியேஜென்ட் தான். டைல்யூட் H2SO4ல H+ இருக்கும்ல, இந்த H+ இந்த பாண்ட் கிளீவ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். சோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா ஹைலி ஸ்டேபிளா இருக்கும், ஏன்னா செகண்டரி கார்போகேட்டைனா இருக்கும். ஓகேவா? சோ இந்த H+ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணி RCH பிளஸ் CH2 ஃபார்ம் ஆகும். இது கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டர்ல OH மைனஸ் அயன் இருக்குமா, அது இது கூட அட்டாக் பண்ணி RCHOH CH3 ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இதுதான் இதோட மெக்கானிசம். இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கார்போகேட்டைன் இஸ் இன்டர்மீடியட். கார்போகேட்டைன் இன்டர்மீடியட்டா இருந்தா நமக்கு என்ன நடக்கும் தெரியும்? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னன்னா, நான் ஃபியூச்சர்ல ஒரு क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெரியல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முன்னாடியே படிச்சிருப்போம். இல்லாட்டி நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இப்படி ஒரு கார்போகேட்டைன் இருக்குன்னு வைங்களேன். இது ஒரு செகண்டரி கார்போகேட்டைனா, ஆனா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதே பாசிட்டிவ் அது இங்க இருந்துச்சுன்னா அது டெர்ஷரி கார்போகேட்டைனா இருக்கும். டெர்ஷரி கார்போகேட்டைன் நமக்கு தெரியும் ஹைலி ஸ்டேபிள். சோ இது ஸ்டெபிலிட்டி அக்வயர் பண்ண என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகி இப்படி மாறிடும். இந்த இடத்துல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்க இது இந்த மாதிரி மாறிடும். டெர்ஷரி பொசிஷன் கார்போகேட்டைன் ஷிஃப்ட் ஆகும். இது பேர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்போகேட்டைன் சொல்லுவோம். ஓகேவா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கார்போகேட்டைன் தான் இதோட இன்டர்மீடியட். சோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள், ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம் இதுல. புரியுதா? நம்ம அடுத்து பார்க்க போற மெத்தட் ஆக்சிமெர்குலேஷன் டிமெர்குலேஷன். இதுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். HgOAc taken twice. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட். HgOAc taken twice என்ன பண்ணோம்னா, HgOAc OAc இதான் பேசிக்கலா HgOAc taken twice. இதான் அதோட ஸ்ட்ரக்சர். இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்டை இது எடுத்துக்கும். இந்த டபுள் பாண்ட் எடுத்துக்கிட்டு என்ன கொடுக்கும்னா, ஒரு சைக்ளிக் மெர்குரி இன்டர்மீடியட் கொடுக்கும். புரியுதா? இது சைக்ளிக் மெர்குரி இன்டர்மீடியட். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா இதுக்கு 3 பாண்ட் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது பேரு சைக்ளிக் மெர்குரியம் அயான்னு சொல்லுவோம். ஓகேவா? இத நம்ம செகண்ட் OH மைனஸ் கூட ரியாக்ட் பண்ணுவோம். OH மைனஸ் கூட ரியாக்ட் பண்ணா இந்த ரிங்கை அது ஓபன் பண்ண ட்ரை பண்ணும். இந்த ரிங்கை ஒண்ணு இப்படி ஓபன் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி ஓபன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப ரிங்க இந்த பக்கம் ஓபன் ஆச்சுன்னா இந்த பக்கம் ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த OH மைனஸ் அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஆனா இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சுன்னு இது பிரைமரி பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். சோ இது ஸ்டேபிளா இருக்காது, அவ்வளவு ஸ்டேபிளா இருக்காது. அதுவே இந்த பக்கம் ஓபன் பண்ணுச்சுன்னு வைங்களேன், இது செகண்டரியா இருக்குமா? செகண்டரியா இருந்தா அது இன்னும் ஸ்டேபிள் நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ். சோ இந்த பக்கம் ஓபன் ஆகுது ஹைலி ஸ்டேபிளா இருக்கிறதுனால OH மைனஸ் இந்த பக்கம் அட்டாக் பண்ணி RCHOH இந்த இடத்துல இன்னொரு கார்பன் CH இருக்கும். இது HgOAc கூட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? இது நமக்கு இப்ப இருக்க ப்ராடக்ட். நம்ம அடுத்து இத NaBH4 கூட ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? சரி, ஒரே நிமிஷம். இத NaBH4 கூட ரியாக்ட் பண்றோம்.
NaBH4 வந்து H plus டொனேட் பண்ண நமக்கு தெரியும். இது H plus டொனேட் பண்ணா இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த இடத்துல H plus ஆட் ஆயிடும். ஏன்னா நமக்கு தெரியும் மெட்டல் கிட்ட இருக்கும் போது மெட்டல் கூட கார்பன் கண்டென்ட்ஸ்னா பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா மெட்டலுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா மெட்டல் வந்து ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். அதுதான் மெட்டலோட ஒரு கீ ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா மெட்டல் வந்து ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மெட்டலுக்கு வந்துடும், கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அண்ட் வந்து இந்த H பிளஸ் வந்து அந்த அட்டாக் பண்ணி ஆர் சிஹெச் OH CH3. இதுல இப்போ என்ன நோட் பண்ணணும், அந்த மெக்கானிசம்ல கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த இடத்துல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதே தவிர்த்து கார்போகேட்டைன்றது ஒரு ஃபார்ம் ஆகல. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. இது முக்கியமா நோட் பண்ணும். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஆனா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் வந்து இதோட இன்டர்மீடியேட் என்னன்னு நம்ம நோட் பண்ணோம். சைக்ளிக் மெர்குரியம் அயான் தான் இதோட இன்டர்மீடியேட். ஓகேவா? சைக்ளிக் மெர்குரியம் அயான். அடுத்த மெத்தட் பார்க்கலாம், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல நம்ம யூஸ் பண்றது வந்து என்ன வரையணும், என்ன ரியாஜென்ட் யூஸ் பண்ணா BH3 ஆர் B2H6. நம்ம எப்படி வேணாலும் எழுதுனா இதை இன்டு 2 பண்ணா இது வரும். இதோட சிம்பிளைசேஷன் தான் இது. BH3 கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா BH3 வந்து H மைனஸ் BH2 பிளஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த பாண்ட் கிளீவ் ஆகும் போது இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணி அண்ட் இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இந்த போரான் அட்டாக் பண்ணி BH2 CH2 CH2R. இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகிற மொதல் இன்டர்மீடியட். இந்த மாதிரி 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3மே ரிப்ளேஸ் ஆகி போரான் கூட CH2 CH2R. இது வந்து 3 பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். எல்லா ஹைட்ரஜனும் இதை டொனேட் பண்ணிடும். அதை வச்சு 3 ஹைட்ரஜன் டொனேட் பண்ணி 3மே வந்து CH2 CH2R கூட ரிப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? இது கூட நம்ம வந்து அடுத்து என்ன ஆட் பண்றோம், BH3 THF வந்து வெறும் அந்த ரியாக்ஷன் நடக்க வைக்கிறதுக்கான சொல்யூஷன் தான். அது வந்து எதுவும் பண்ணாது. அடுத்து நம்ம அந்த H2O2 ஆட் பண்றோம். H2O2 வந்து OH மைனஸ் டொனேட் பண்ண நமக்கு தெரியும். சோ இந்த பாண்ட் பிரேக் ஆகி இதுக்கு வந்து ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆனதுனால இந்த OH மைனஸ் அயன் வந்து இந்த அட்டாக் பண்ணி R CH2 CH2 OH ஃபார்ம் ஆகும். சோ இதுக்கு வந்து OH வந்து ரைட் சைடு அட்டாச் ஆகுது. நம்ம முன்னாடி இருக்கிற ரெண்டுத்துக்கும் பார்த்தா OH வந்து லெஃப்ட் சைடு தான் அட்டாச் ஆகுது. இவரு லெஃப்ட் சைடு அட்டாச் ஆகுது, இதுக்கும் வந்து லெஃப்ட் சைடு தான் அட்டாச் ஆயிருக்கு. சோ இதுக்கு வந்து ரைட் சைடு அட்டாச் ஆகும். ஏன்றதை நம்ம இந்த ரியாக்ஷன்ல பார்த்திருக்கோம். அண்ட் வந்து மார்கானிகாஃப் ரூல்னு ஒன்று இருக்கு. மார்கானிகாஃப் ரூல்னா என்னன்னா, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ரியேஜென்ட் ஆடட் டு கார்பன் வித் மோர் சப்ஸ்டிட்யூவன்ட். ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ரியேஜென்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து OH நம்ம வாட்டர் ஆட் பண்றோமா, H2 ஆட் பண்றோமா, அதுல வந்து OH மைனஸ் இருக்கு, H பிளஸ் இருக்கு. சோ நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ரியேஜென்ட் வந்து ஆடட் டு மோர் சப்ஸ்டிட்யூவன்ட் கார்பனா மார்கானிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல வந்து OH மைனஸ் அயான் வந்து லெஃப்ட் சைடுல ஆட் ஆயிருக்கு. அதாச்சும் இந்த கார்பன் வந்து 2 சப்ஸ்டிட்யூட் இருக்கு. இப்போ R CH2 CH3. இந்த கார்பன் எடுத்தோம்னா இதுக்கு வந்து 2 சப்ஸ்டிட்யூட் இருக்கு. ஆனா இந்த கார்பனுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் இருக்கு. இதுக்கான 2 சப்ஸ்டிட்யூட் இருக்கு. சோ இந்த இடத்துல OH அட்டாச் ஆச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ரியேஜென்ட் ஆடட் டு மோர் சப்ஸ்டிட்யூட் கார்பன் தானே. அப்பனா இது வந்து மார்கானிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லுவோம். இது வந்து மார்கானிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுது. கூடவே ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நடக்கும். அதுவும் நம்ம நோட் பண்ணோம். கூடவே ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நடக்கும். அதே அடுத்த இது ஆக்சிமெர்கேஷன் டிமெர்கேஷன் பாத்தீங்கன்னா மார்கானிகாஃப் இது ஃபாலோ பண்ணுது, ஆனா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கல. சோ இது வந்து மார்கானிகாஃப் அடிஷன் ஆஃப் வாட்டர். இது வந்து வித்தவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட். அடுத்து வந்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல வந்து மார்கானிகாஃப் ரூலே நடக்கல. மார்கானிகாஃப் ரூல்னா OH வந்து இங்க இருந்தாதான் மார்கானிகாஃப் ரூல். இந்த பக்கம் இருந்தா நம்ம ஆன்டி மார்கானிகாஃப் ரூல்னு சொல்லுவோம். இது வந்து ஆன்டி மார்கானிகாஃப் அடிஷன் ஆஃப் H2O சொல்லுவோம். புரியுதா? மார்கானிகாஃப் ரூல்னா நெகட்டிவ் சைடு வந்து அதிகமா சப்ஸ்டிட்யூட் கார்பன்ல அட்டாச் ஆகணும். இது வந்து தலைகீழ் நடக்கிறதுனால நம்ம ஆன்டி மார்கானிகாஃப் ரூல்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சில பேசிக் क्वेश्चंस பார்க்கலாம் வாங்க. நமக்கு வந்து இந்த அல்கீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைல்யூட் H4 கூட ஆட் பண்றோம். நம்ம டைல்யூட் H4 கூட ஆட் பண்ணா நம்ம என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்துருவோம். கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். சோ முதல்ல ஸ்டெப் 1னா கார்போகேட்டைன் இருக்குன்னு போட்டுக்கிறோம். இந்த டபுள் பாண்ட் எடுத்துடலாம்.
அண்ட் வந்து இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்தா இது டெர்ஷரி கார்பனா இருக்கும், ஆனா இந்த இடத்துல செகண்டரி கார்பனா இருக்கு. சோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். இது வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து இப்போ OH மைனஸ் அட்டாச் ஆகும். இதுதான் நமக்கு இதோட ப்ராடக்டா இருக்கும். இதே HgOH H2O இதுல வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஆனா இது வந்து மார்கானிக் ரூல் தான் ஃபாலோ பண்ணும். சோ இது மோர் சப்ஸ்டிட்யூவன்ட்டா, இது மோர் சப்ஸ்டிட்யூட்டா, இது மோர் சப்ஸ்டிட்யூட்டான்னு பார்க்கணும் நம்ம. இதுல வந்து ஒன்னு ரெண்டு சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் இருக்கு. சோ இதுதான் மோர் சப்ஸ்டிட்யூவன்ட். மோர் சப்ஸ்டிட்யூட்டட் சைடுல வந்து OH அட்டாச் பண்ணா அது வந்து மார்கானிக் ரூல். இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. சோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ராடக்ட் வராது. அதே நம்ம BH3 THF H2OH- அதாவது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் மெத்தட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்டி மார்கானிக் ரூல் நடக்கும். அதாச்சும் லெஸ்ஸர் சப்ஸ்டிட்யூட்டட் சைடுல நடக்கும். இதுதான் வந்து ஒரே சப்ஸ்டிட்யூவன்ட்ல. சோ இந்த இடத்துல OH அட்டாச் ஆகும். இதுதான் மூணுத்துக்கு டிஃபரன்ஸ். நீங்க கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபார்ம் ஆகலட்டி மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்ம் ஆச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் OH அட்டாச் பண்ணுங்க. இல்லாட்டி ஆன்டி மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஆன்டி மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் எழுதுங்க. ஓகேவா? இதுதான் வந்து 3 மெத்தட் ஆஃப் அடிஷன் ஆஃப் வாட்டர். அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஃப்ரம் அல்கைல் ஹாலைட்ஸ் யூசிங் கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட்னா RMGX. இதான் நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட் சொல்லுவோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா RX வந்து அதாச்சும் அல்கைல் ஹாலைட மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் டை தற்கொலை ரியாக்ட் பண்ணா நமக்கு வந்து RMGX ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ RMGX எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். RMGX மெக்னீசியம் வந்து ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், ஆருக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஓகேவா? சோ HC+H இப்படி வந்து இது வந்து RMGX கூட ரியாக்ட் பண்ணானுங்களேன். இப்ப வந்து அல்கேனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், மெக்னீசியம்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா எப்பவுமே கார்பன் கன்வெர்ட் டு மெட்டல்னா மெட்டலுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும், கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஏன்னா மெட்டல் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர்ன்றதுனால. இப்போ C டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த C டபுள் பாண்ட் வந்து கிளீவ் ஆகி ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அண்ட் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணி நமக்கு வந்து HCO இப்ப வந்து MgX வந்து அட்டாச் இருக்கா, OMgX ஃபார்ம் ஆகும். கார்பன் கூட இந்த அல்கேன் கனெக்ட் ஆகி இது நமக்கு ஃபார்ம் ஆகும் இன்டர்மீடியட்டா. இதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் இந்த பாண்ட் இல்ல, OMgX சால்ட் வந்து பிரேக் ஆகி HCr இந்த இடத்துல இன்னொரு H இருக்கு, மேல வந்து OH இருக்கும். ஏன்னா இது வந்து H+ அயன் டொனேட் பண்ணும், H+ அயன் அட்டாக் பண்ணி மேல OH. இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹாலா. சோ வந்து ஃபார்மால்டிஹைட RMGS கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இப்ப வந்து ஃபார்மால்டிஹைட் தவிர மீதி இருக்க அதர் ஆல்டிஹைட்ஸ் எடுக்கலாம். RC+H இதை வந்து நம்ம RMGS கூட ரியாக்ட் பண்ணோம்னா அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அல்கனேட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, NGX வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் அட்டாக் பண்ணும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் அட்டாக் பண்ணும். நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். என்னன்னா CH இந்த இடத்துல வந்து R இருக்கும், இந்த இடத்துல OMgX இருக்கும். இதை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது H+ அயன் வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இந்த இடத்துல OH ஃபார்ம் ஆயிடும். சோ நமக்கு கிடைக்கிறது வந்து RCr மேல OH கீழே H. அதாச்சும் நமக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். இதே இப்போ கீட்டோன் கூட RMGX ரியாக்ட் பண்ண என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல R1 இருக்கு, இதுல R2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது RMGX கூட ரியாக்ட் பண்ணும்போது மறுபடியும் அதே தான் நடக்கும். மைனஸ் போட்டுக்கலாம், பிளஸ் போட்டுக்கலாம், இங்க மைனஸ் இங்க பிளஸ், மைனஸும் பிளஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். OMgX R2 இதை மறுபடியும் ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து R1 R2 OH டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும். சோ வந்து நம்ம வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன் தான் ஒண்ணு சேர்ந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் மூணுமே பண்ணலாம். எப்படின்னா ஃபார்மால்டிஹைட் வச்சு பிரைமரி ஆல்கஹால் பண்ணலாம், ஃபார்மால்டிஹைட் தவிர இருக்க அதர் ஆல்டிஹைட் வச்சு நம்ம செகண்டரி ஆல்கஹால் பண்ணலாம், கீட்டோன் வச்சு நம்ம டெர்ஷியரி ஆல்கஹால் பண்ணலாம். இந்த மாதிரி மூணு வகையான ஆல்கஹாலுமே நம்ம வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஓகேவா? அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ ஆர்எம்ஜிஎக்ஸோட ரியாக்ஷன் பார்த்திருக்கறதுனால நம்ம அதே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆர்எம்ஜிஎக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆசிட் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே தான், எல்லாமே நம்ம யூஸ்வல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து RCOCl இருந்துச்சுன்னு வைங்களேன், குளோரினும் வந்து கார்பனோட இருக்க பாண்டு கூட ஸ்பிளிட் ஆகலாம். ஸோ குளோரினுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ மோல் வந்து இது கூட தான் ரியாக்ட் ஆகும். ஸோ RCOR முதல்ல கீட்டோன் ஃபார்ம் ஆகும். கீட்டோன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கீட்டோன் கூட நம்ம எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்திருப்போம். நம்ம கூட ஐடலைஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து நம்ம கீட்டோன் கூட ஆரஞ்சு சேவ் பண்ணா டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும்னு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி டெர்ஷியரி ஆல்கஹால் வந்துரும். அதே தான் இங்கேயும் எடுத்தோம்னா அதே தான் நடக்கும். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். ஸோ R1 CO R ஃபார்ம் ஆகும். மறுபடியும் கீட்டோன் இருக்கறதுனால மறுபடியும் அதே மாதிரி டெர்ஷியரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். சாரி, இந்த OH. ஸோ வந்து 1 மோல் ஆஃப் ஆசிட் அலைட் எடுத்தோம்னு வைங்களேன், 1 மோல் ஆஃப் ஆசிட் அலைட் எஸ்டர், இது வந்து எஸ்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஆசிட் அலைட், ஆசிட் குளோரைட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 1 மோல் ஆஃப் ஆசிட் குளோரைட் ஆர் 1 மோல் ஆஃப் எஸ்டர் எடுத்தோம்னு வைங்களேன், அது 2 மோல் ஆஃப் கிரிக்னாட் ஏஜென்ட் கூட டெர்ஷியரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். 2 மோல் ஆஃப் கிரிக்னாட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணா அது வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். கூடவே ஹைட்ரஜன் இருக்கதை அசியூம் பண்ணிக்கணும். அது வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து எபாக்சைட்ஸ் கூட, இப்போ வந்து ரியாக்ஷன் வித் எபாக்சைட், RMGX எபாக்சைட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வழக்கம் போல RMGX வந்து R மைனஸ் MGX ஸ்பிளிட் ஆகுமா? இந்த R மைனஸ் வந்து இந்த பக்கம் ரியாக்ட் பண்ணா இல்லாட்டி இந்த பக்கம் வரலாம். எந்த பக்கம் ரியாக்ட் பண்ணுன்றத கண்டுபிடிக்க இதுல ஒரு க்ளூ இருக்கு. எபாக்சைட்ஸ்ல ரிங் ஓபன் தென் லெஸ் ஸ்டெரிக் க்ரௌடட் கார்பன். எபாக்சைட்ஸ்னா ஆக்சிஜன் ரிங் ஃபார்ம்ல இருந்தா அது எபாக்சைட்ஸ்னு சொல்லுவோம். எபாக்சைட்ல ரிங் ஓபன் தென் லெஸ் ஸ்டெரிக் க்ரௌடட் கார்பன். அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் இருக்கிறதுனால மோர் ஸ்டெரிக் க்ரௌடிங் இருக்கும். இந்த பக்கம் தான் ரிங் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ரிங் வந்து இப்படி ஓப்பன் ஆகி இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ R வந்து இப்படி வந்து இந்த ஆக்சிஜன்ல இருக்க இந்த இது வந்து பிரேக் ஆகி இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இந்த R அட்டாச் ஆயிடும். இது வந்து ஒரு R1 வச்சுக்கலாம் ஐடென்டிபிகேஷனுக்காக. இந்த ஆக்சிஜன் கூட அந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகி இது OH மாறிடும். சோ இதான் நமக்கு வர ப்ராடக்ட். நம்ம என்ன இங்க நோட் பண்ண வேண்டியதுன்னா லெஸ் ஸ்டெரிக் க்ரௌடட் கார்பன்ல ரிங் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ RMGX பிளஸ் H3O பிளஸ் வந்து இது கூட ரியாக்ட் பண்ணுவீங்களேன், R வந்து R மைனஸா கொடுக்குமா? இப்போ வந்து ரிங் வந்து இப்படி ஓப்பன் ஆகலாம் இல்லாட்டி இப்படி ஓப்பன் ஆகலாம். இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டீரிக் க்ரௌட் அதிகமா இருக்கு, ஏன்னா இதுல இத்தைல் குரூப் இருக்கு, மித்தைல் குரூப் இருக்கு, 2 குரூப் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தைல் குரூப் மட்டும் தான் இருக்கு. சோ வந்து இந்த பக்கம் தான் வந்து ரிங் ஓப்பன் ஆகும். லெஸ் ஸ்டீரிக் க்ரௌடட் கார்பன் பக்கம் ரிங் ஓப்பன் ஆகும். சோ CH3 CH2 CH2 C CH3 CH2 CH3. இந்த இடத்துல ரிங் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பாண்ட் போயிடுமா? சோ இந்த பாண்ட் இந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் பாண்ட் போயிடும். அந்த பாண்ட் வந்து இது கூட இருக்கும், இந்த இடத்துல OH இருக்கும். சோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் வந்து நமக்கு போய் இந்த இடத்துல OH மாறிடும். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து லெஸ் ஸ்டெரிக் க்ரௌடட் பக்கம் ஓப்பன் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கீட்டோன் இருக்கு, இந்த இடத்துல எஸ்டர் இருக்கு, இப்படி 2 இது இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மோல் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுமா இல்ல இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுமா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சோ என்ன பண்ணணும்னா ரியாக்டிவிட்டி ஆர்டர் நம்ம பார்க்கணும். RCOCl தான் இருக்கிறதுல மோஸ்ட் ரியாக்டிவ். இது ஏன் மோஸ்ட் ரியாக்டிவ்னா Cl வந்து இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸை புல் பண்ணும். ஏன்னா Cl வந்து எலக்ட்ரான் புல் பண்ற நேச்சர் இருக்கு. சோ எலக்ட்ரான் வந்து புல் பண்றதுனால இந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அண்ட் வந்து நமக்கு தெரியும் கிரிக்னாட் ரியேஜென்ட்ல R மைனஸ் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணும். மைனஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்க இடத்துல ஈஸியா அட்டாக் பண்ணும். சோ RCOCl தான் இருக்கிறதுல ஈஸியா வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் ரியாக்ட் பண்ணும். அடுத்து RCHO, அடுத்து RCOR, அப்புறம் RCOR. இப்ப இதெல்லாம் வந்து எலக்ட்ரானை இந்த பக்கம் புல் பண்ணும். லைக் எலக்ட்ரான் இந்த பக்கம் அது புஷ் பண்ணும். இந்த பக்கம் இதுல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். சோ அட்டாக் பண்ண இன்னும் கடினமா இருக்கும். புரியுதா? இதுவும் அதே மாதிரிதான். இதுல வந்து இது லோன் பேர் இருக்கிறதுனால இது வந்து பிளஸ் எம் எஃபெக்டா இருக்கும். சோ இதுக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கும். சோ இது வந்து லெஸ் ரியாக்டிவா இருக்கும் கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட. சோ நம்ம இந்த இடத்துல இதை எடுத்தோம்னா இந்த இடத்துல RCOR இருக்கு, இது வந்து லெஸ் ரியாக்டிவ் அண்ட் இது வந்து மோர் ரியாக்டிவ்.
சோ இது மோர் ரியாக்டிவ்ன்றதுனால இது வந்து இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ணும். சோ வந்து இந்த காம்பவுண்ட் இருக்கா, ஒரு மால் ஆஃப் CH3 MgBr இருக்கு. CH3 MgBr CH3 மைனஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா, MgBr பிளஸ் இருக்கும். இது வந்து இந்த பாண்ட் இப்படி கிளீவ் ஆகும். இது மைனஸ், இது பிளஸ். இந்த மைனஸ் வந்து இதை அட்டாக் பண்ணும், இந்த பிளஸ் வந்து இதை அட்டாக் பண்ணி இந்த இடத்துல OMgBr இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு CH3 ஃபார்ம் அட்டாக் ஆகும். அதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இதுதான் நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட். சோ எந்த இடத்துல அட்டாக் பண்ணுன்றது முக்கியம். முதல்ல ஆசிட் குளோரைட் அட்டாக் பண்ணும், அப்புறம் ஆல்டிஹைட் அட்டாக் பண்ணும், அப்புறம் கீட்டோன் அட்டாக் பண்ணும், அப்புறம் எஸ்டர் அட்டாக் பண்ணும், அதுக்கப்புறம் அமைட் அட்டாக் பண்ணும். அமைட் தான் கடைசியில இருக்கு. ஏன்னா அதுல பிளஸ் எம்னால ஹை பிளஸ் எம் இருக்கும் அதுல. ஏன்னா ஸ்ட்ராங் பிளஸ் எம் குரூப்னு நம்ம வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்போம். இது வந்து இருக்கிறதுல லீஸ்ட் ரியாக்டிவா இருக்கும். ஓகேவா, இப்ப வந்து கிரிக்னார்ட் ரியேஜன்ட் வந்து ரெண்டு இதை ஆக்ட் பண்ணலாம். அது வந்து பேஸா ஆக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா, பேஸா எப்படி ஆக்ட் பண்ண முடியும்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதுல வந்து COOH இருக்கு, இது வந்து CH3 மைனஸ் இருக்கு. இப்போ OH வந்து COOH வந்து H பிளஸ் அயன் டொனேட் பண்ணுமா, H பிளஸ் அயன் டொனேட் பண்ணி CH3 வந்து அந்த H பிளஸ் அயன் கூட கம்பைன் ஆகி CH4 கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த CH3 வந்து இது கூட அட்டாக் ஆகி, ஒரு நிமிஷம், COH இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கா, இது கூட அட்டாக் ஆகி நம்ம வந்து நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன் பார்த்த மாதிரி இந்த R மைனஸ் வந்து இங்க அட்டாச் ஆகி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தான் ரியாக்ட் பண்ணலாம். அது பேஸாவும் ரியாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நியூக்ளியோஃபைலாவும் ரியாக்ட் பண்ணலாம். ஆனா வந்து கொஸ்டின்ல எக்ஸஸா கொடுத்தோம்னா ரெண்டுமே நடக்கும். இப்போ வந்து போதுமான அளவு CH3 MgBr இருந்துச்சுன்னா ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி CH3 MgBr வந்து 1 மோல் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து பேசிக் நேச்சர் தான் முதல்ல பார்க்கணும். ஓகேவா, CH3 MgBr வந்து 1 மோல் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து CH4 கேஸ் வந்து எலிமினேட் ஆகும். அதே வந்து 2 மோல் கொடுத்திருந்தாங்கன்னா CH4 பிளஸ் இந்த OH இருந்து H பிளஸ் போயிடும். சோ O மைனஸ் C டபுள் பாண்டோ, அண்ட் இந்த இடத்துல இந்த கீட்டோன் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆல்கஹாலா வரும், CH3. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அயான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். 2 மோல் கொடுத்தா போத் அசிடிக்கும் நடக்கும், ஆசிட் பேஸ் ரியாக்ஷனும் நடக்கும், அப்புறம் நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷனும் நடக்கும், ரெண்டுமே நடக்கும். ஓகேவா, இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அமைட் இது ரெண்டுத்து கூட ரியாக்ட் பண்ணணும் வைங்களேன், R வந்து RH தான் ஃபார்ம் ஆகும். அதாச்சும் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இதுவும் H பிளஸ் கொடுக்கும், இதுவும் H பிளஸ் கொடுக்கும். இது கொடுத்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் அதிகமா நடக்கும். அதே வந்து RMGX வந்து HCl கூட ரியாக்ட் பண்ணணும் வைங்களேன், நமக்கு வந்து வர ப்ராடக்ட் வந்து HC டபுள் பாண்ட் N. இந்த இடத்துல HCl வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜா ஃபார்ம் ஆகுமா, இதுல நெகட்டிவ் சார்ஜ் இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணி C கூட R இருக்கும், N கூட MgX இருக்கும். இதை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகி RCHO ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நமக்கு ஆல்டிஹைட் ப்ராடக்டா வரும். இது ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ஆல்கஹால் இல்ல, நம்ம வந்து கிரிக்னார்ட் ரியேஜன்ட்டோட ரியாக்ஷன் பார்த்திருக்கிறதுனால முக்கியமான ரியாக்ஷன்ஸ் சொல்றேன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ C டபுள் பாண்ட் இருக்குன்னா C டபுள் பாண்ட்ல ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா. எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் போகுது, பாசிட்டிவா நெகட்டிவ் கூட அட்டாச் பண்ணுங்க, நெகட்டிவா பாசிட்டிவ் கூட அட்டாச் பண்ணுங்க, வரதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுங்க. R வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணும், இது இப்படி அட்டாக் பண்ணும், டபுள் பாண்டோ C கூட R இருக்கும், அப்புறம் OMgX இருக்கும். இதை ஹைட்ரலைஸ் பண்ணி OH மாறும். ஸோ RCOH கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ராடக்டா இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து கிரிக்னார்ட் ரியேஜன்ட்டோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம். இப்போ தேர்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ரிடக்ஷன் பை யூசிங் ஹைட்ரேட் டோனர். நமக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் ஹைட்ரேட் டோனர் பேசிக்கா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். நமக்கு ரெண்டு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தெரியும், என்னன்னா LaAlH4 NaBH4. இது ரெண்டுமே ஹைட்ரேட் டோனர்ஸ். இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது ஸ்ட்ராங்கர்னு பார்க்கலாம். LaAlH4 வந்து 3-1 ஓவர்லாப் நடக்கும், அதாச்சும் Al வந்து தேர்ட் பீரியடு, ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட். ஸோ இது வந்து 3-1 ஓவர்லாப் நடக்கும். அதாவது 3-1 ஓவர்லாப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநைட்ரேட் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் வந்து NaBH4ல வந்து 2-1 ஓவர்லாப் இருக்கும், அதாவது எலக்ட்ரோநைட்ரேட் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ வந்து எலக்ட்ரோநைட்ரேட் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா அது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஈஸியா ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிடும். ஸோ LaLH4 வந்து NaBH4ஓட பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்.
இப்ப LiNH4 வந்து எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ RCO H எப்படி இருக்குன்னு இது வந்து O மைனஸா இருக்கும் பிளஸ் ஸ்பிளிட் ஆகும் நமக்கு தெரியும். நமக்கு வந்து LiNH4 H மைனஸ் கொடுக்கும் தெரியும். H மைனஸ் வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணி நமக்கு RCO மைனஸ் H இந்த இடத்துல வந்து இன்னொரு H வரும். இந்த H3O பிளஸ் வந்து வழக்கம் போல H பிளஸ் டொனேட் பண்ணி இந்த இடத்துல அட்டாக் பண்ணி RCOH இந்த 2H CH2 இப்படிதான் நம்ம வந்து ரிடக்ஷன் வச்சு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே வந்து LiNH4 மத்த எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல நம்ம வந்து இங்க மைனஸ் போட்டுக்கிறோம், இங்க பிளஸ் போட்டுக்கிறோம், இங்க H பிளஸ் ஆட் பண்ணி RCHROH. அதேதான் இந்த இடத்துலயும் RCH2OH. இந்த குளோரினும் போய் ஒரு ஹைட்ரஜன் வந்துடும், இந்த O வந்து OH மாறிடும். இது வந்து RCH2OH பிளஸ் R-OH. இது வந்து இப்படி ஸ்பிளிட் ஆகி இந்த R வந்து இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்துடும், இது ROH மாறிடும். இது மறுபடியும் வந்து RCH2OH மாறிடும். இது வந்து என்ன ஆகும்னா RCH2NH2 மாறும். C டபுள் பாண்டோ NH2 அமைட்ஸ் வந்து LiNH4 ரியாக்ட் ஆகும்போது அமைனா மாறும். இது முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. RCN வந்து RCH2NH2 மாறும். அதாச்சும் ரெண்டு பாண்ட் பிரேக் ஆகி ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகி RCH2NH2 மாறும். N ட்ரிபிள் பாண்ட் C வந்து RNH2 பிளஸ் மீத்தேன் ரிலீஸ் ஆயிடும். அப்படி ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா? RNO2 வந்து RNH2 மாறும். ஏன்னா அதை ரெடியூஸ் செய்யறதுனால ஆக்சிஜன் ஹைட்ரஜனா மாத்திடும். எக்ஸப்ட் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. நைட்ரோபென்சின் வந்து LiNH4 ரியாக்ட் பண்ணுவீங்களா, அது வந்து அசோபென்சினா வரும். N டபுள் பாண்ட் இருந்தா அது அசோன்னு நமக்கு தெரியும். நைட்ரோபென்சின் மட்டும் LiNH4 ரியாக்ட் ஆகும்போது அது அசோபென்சினா வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ LiNH4 பேசிக்கலா C டபுள் பாண்டும் இருந்துச்சுன்னா அது ஆல்கஹாலா மாத்தும், நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது அமைச்சா மாத்தும். அசோபென்சின் இருந்தா அது மட்டும் வந்து நைட்ரோபென்சின் இருந்தா அது மட்டும் அசோபென்சினா மாறும். மீதி இருக்க NO2 வந்து இருந்தா அது வந்து அமைனா மாறும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? இப்போ இந்த டபுள் பாண்ட் இருந்துச்சு, இதுல CH இருந்துச்சா, CH வந்து ஆல்கஹாலா வரும் நமக்கு தெரியும். இந்த டபுள் பாண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து NaBH4 பார்க்கலாம். NaBH4 வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்ல, நம்ம பார்த்தோம்ல. சோ வந்து அது கார்பாக்சிலிக் ஆசிட், அப்புறம் எஸ்டர்ஸ், அமைட்ஸ், அல்கைல் நைட்ரைல், அல்கைல் ஐசோநைட்ரைல், நைட்ரோ அல்கேன்ஸ், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்லாம் அஃபெக்டே பண்ணாது. இதெல்லாம் வந்து நம்ம NaBH4 ரியாக்ட் பண்ணோம்னா அது ரியாக்டே ஆகாது. புரியுதா? RCOR அல்கைல் ஆலைன், இது மூணு தான் மட்டும் NaBH4 கூட ரியாக்ட் ஆகும். அதாவது ஆல்டிஹெச், கீட்டோனு, ஆசிட் ஹாலைட்ஸ், இது மூணு மட்டும் தான் வந்து NaBH4 ரியாக்ட் ஆகும். ஹாலைட் வந்து ஆல்கஹாலா வரும், கீட்டோன் வந்து மறுபடியும் ஆல்கஹாலா வரும், ஆசிட் ஹாலைடும் ஆல்கஹாலா வரும். சோ இது மூணு வந்து ஆல்கஹாலா மாத்தும். அண்ட் இதெல்லாம் வந்து ரியாக்டே ஆகாது. புரியுதா? இதான் வந்து NaBH4 பண்ணும். சோ நம்ம வந்து இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல CH இருக்கு, இதுல CH3 இருக்கு. இது LiNH4 கூட ரியாக்ட் பண்ணணும்னா LiNH4 ரெண்டுத்துலயுமே வந்து CH2OH, CH2, CH3, இதுல ஒரு OH இருக்கும். ரெண்டுத்தையுமே வந்து ஆல்கஹாலா மாத்தும். NaBH4னா ஆல்டிஹைட் கீட்டோன், சாரி இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். NaBH4 வந்து ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுத்தையுமே வந்து மாத்தும். CH2OH, CH3OH. இந்த கேஸ்ல ரெண்டுமே சேமா இருக்கும். இதுவே வந்து நான் வேற எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். CHO, CO, CH3, CH3H. இதை வந்து நம்ம முதல்ல LiNH4 கூட ரியாக்ட் பண்ணணும் வைங்களேன். LiNH4 கூட ரியாக்ட் பண்றோம்னா அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெண்டுமே OH மாத்தும். CH2OH, CHOH, CH3. ஓகேவா? பிளஸ் இந்த CH3OH வரும். இந்த மாதிரி ரெண்டு ஆல்கஹால் கொடுக்கும். அதே NaBH4 கூட ரியாக்ட் பண்ணோம்னா இது மட்டும் தான் CH2OH மாறும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, எஸ்டர்ஸ்,
கார்பாக்சிலிக் ஆசிட், அமைட்ஸ், அல்கைல் நைட்ரைல், அல்கைல் ஐசோநைட்ரைல், நைட்ரோ அல்கேன்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது NaBH4 கூட. சோ இது வந்து அப்படியே தான் இருக்கும். CH3 OCH3 இது வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த பார்ட் வந்து அன்ரியாக்டடா இருக்கும். மேல இருக்க பார்ட் மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். புரியுதா? அடுத்து வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பார்க்கலாம். கேட்டலிட்டிக் ரிடக்ஷனுக்கு வந்து என்ன ரியேஜென்ட்னா ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் பிளாட்டினம் ஆர் பலேடியம். ஆச்சு ஏதாச்சும் ஒரு மெட்டல் நிக்கல் எடுக்கலாம், இல்லாட்டி பிளாட்டினம் எடுக்கலாம், இல்லாட்டி பலேடியம் எடுக்கலாம். இது மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், பிளஸ் ஹைட்ரஜன் எடுத்துக்கணும். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா சி டபுள் பாண்டோவை ஆல்கஹாலா மாத்தும், நைட்ரஜன் அமைட்டா மாத்தும். இது LALH மாதிரியே தானா? ஆனா இது வந்து டபுள் ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா வரும். LALH வந்து டபுள் ட்ரிபிள் பாண்டை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அண்ட் வந்து இது வந்து நைட்ரோபென்ஜீனை அமைட்டா தான் மாத்தும், பென்சன் அமைட்டா தான் மாத்தும். நம்ம LALH பார்த்தோம்ல, அது வந்து அசோபென்ஜனா வரும்னு. அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் இதுல இல்ல. RCOH ஆல்கஹாலா மாத்தும். இது வந்து ரெடியூஸ் பண்ணாது. RCOH அண்ட் ROH வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஆல்கஹால்ஸ் அண்ட் கார்பாக்சிலேஷன் இது ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா வரும். ஓகேவா? டபுள் பாண்ட் இருந்தா சிங்கிள் பாண்டா வரும். அண்ட் வந்து டபுள் பாண்ட் ஓவர் வச்சா அது OH வரும். ஆர் NO2 வந்து அது NH2 மாறும். ஓகேவா? NO2 வந்து NH2 மாத்துவது. நைட்ரஜன் இருந்தாலே அது அமைன்ஸா மாத்தும். புரியுதா? அடுத்து வந்து XI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ். XI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ் வந்து இது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூஸ் ஏஜென்ட். இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூஸ் ஏஜென்ட் வந்து இதுதான். இது வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் அல்கேன்ஸா மாத்திரும். RCH வந்து RCH3 மாத்திடும். அதாச்சும் ஆக்சிஜனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? RCOOR வந்து RCH3 பிளஸ் RH. இதையும் வந்து இதுல இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிடுது, இதுல இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி இந்த பாண்டையும் பிரேக் பண்ணிடுது. ஓகேவா? இப்ப RCOR இருந்துச்சுன்னா RCH2 மாறிடும். RCO NH2 இருந்துச்சுன்னா RCH3 மாறிடும். NH2 வந்து அப்படியே வெளில போயிடும். ஓகேவா? RC ட்ரிபிள் பாண்ட் N வச்சுக்கோங்களேன், அது வந்து நைட்ரஜன் வெளில வச்சுட்டு RCH3 மாறிடும். RN ட்ரிபிள் பாண்ட் C இருந்துச்சுன்னா RNH2 பிளஸ் CH4. அதாச்சும் நைட்ரஜன் இந்த பக்கம் வச்சிடும், அதுக்கப்புறம் RNH2 பிளஸ் CH4 கொடுக்கும். ஓகேவா? அடுத்து வந்து டைபோரேன்ற காம்பவுண்ட் பார்க்கலாம். டைபோரேன் வந்து முன்னாடி பார்த்தோம் BH3 ஆர் B2H6 எதுவா வேணாலும் சொல்லலாம். இதோட டைமரை தான் டைமர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஒரு இது இப்ப வந்து AlCl3 இருக்குன்னா Al2Cl6 இது வந்து இதோட டைமர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ BH3 இருந்துச்சுன்னா B2H6 வந்து இதோட டைமர் ஃபார்ம். ஸோ போரேனா BH3, டைபோரேனா B2H6. இப்போ டைபோரேன் வந்து ஆல்டேஸ், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட் அன்ஹைட்ரைஸ்லாம் ஆல்கஹாலா மாத்தும். அமைட்ஸ் அண்ட் சயனைட்ஸ் வந்து அமைன்ஸா மாத்தும். அண்ட் வந்து நைட்ரைலு, அப்புறம் வந்து ஹாலைட்ஸ், அப்புறம் ஆசிட் ஹாலைட்ஸ் அண்ட் வந்து எஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே மாத்தாது. இது கூட ரியாக்டே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட் எடுத்தோம்னா அது வந்து ஆல்கஹாலா மாத்தும், CH2OH. கீட்டோன் எடுத்தா அது ஆல்கஹாலா மாத்தும். கார்பாக்சிலிக் ஆசிட்னா அதே ஆல்கஹாலா மாத்தும், CH2OH. அதே இப்ப வந்து இப்படி NO2 இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ரியாக்ட் ஆகாது. அதே இதுல NO2 கூட CHO இருந்துச்சுன்னா இந்த NO2 அப்படியே இருக்கும், இது வந்து CH2OH மாறும். ஓகேவா? சோ இதெல்லாம் ரியாக்ட் ஆகாது, இதெல்லாம் மட்டும் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்க வேண்டியது இது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இது ஏன்னா மத்த நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்பை அஃபெக்ட் பண்ணாது. இது நிறைய ஃபங்க்ஷனல் இப்ப இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அஃபெக்ட் பண்ணாதா? ஆனா இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடையும் ரெடியூஸ் பண்ணுது. கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணுது, மத்த சில ஃபங்க்ஷனல் குரூப்பை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுனால இதுதான் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் இத்தைல் ஆல்கஹால். இத்தைல் ஆல்கஹாலை எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத்தைல் ஆல்கஹால் மட்டும் இது வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் இத்தைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்மெண்டேஷன்ன்ற ப்ராசஸ்ல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஃபர்மெண்டேஷன்னா பேசிக்கலா பெரிய பெரிய பொருட்களை சின்ன பொருட்களை உடைச்சு போடுறத ஃபர்மெண்டேஷன் சொல்லுவோம். இது வந்து நம்ம பயாலஜிலே படிச்சிருப்போம். முன்னாடி இப்ப தயிர் வந்து ஃபர்மெண்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பால்ல இருக்கிறது வந்து பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி தயிரா ஸ்மாலர் மாலிக்யூலா மாத்ததுக்கு தான் வந்து ஃபர்மெண்டேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா மொலாசஸ்ன்ற ஒரு கம்பவுண்ட் தேவை. மொலாசஸ்ன்றது ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? அது வந்து எதுல பிரசண்டா இருக்கும்னா
இந்த சுகர் கேன் தெரியும்ல, சுகர் கேன்ல சுக்ரோஸ்ன்ற காம்பவுண்ட் இருக்கும். சுக்ரோஸ்ன்ற காம்பவுண்டோட ஒரு ஃபார்ம் தான் மொலாசஸ். ஓகேவா? சோ சுகர் கேன்ல பேசிக்கலா மொலாசஸ் இருக்கும். ஓகேவா? இத வந்து ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல ஈஸ்ட் போடணும். ஈஸ்ட் வந்து இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் என்ஜைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஈஸ்ட்ன்றது ஒரு ஆர்கானிசம். அது வந்து ஒரு மைக்ரோ பாக்டீரியா. அது வந்து குட்டியா இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம் சாரி. அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அது வந்து இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் ரெண்டு என்ஜைம் ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட நம்ம வந்து இப்ப மொலாசஸ் அதுக்கப்புறம் டைல்யூட் எத்தர் நம்ம வந்து என்ன பிஹெச் மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டிஜர் டைப்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. பிஹெச் 4 மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த பாத்திரத்துல ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் வந்து ஜைமேஸ் அண்ட் இன்வெர்டேஸ் என்ஜைம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காக தான் ஈஸ்ட் ஆட் பண்றோம். அது கூட டைல்யூட் HCl4 ஆட் பண்ணும். எவ்வளவு ஆட் பண்ணோம்னா பிஹெச் 4 மெயின்டைன் ஆகிற அளவுக்கு நம்ம டைல்யூட் HCl4 ஆட் பண்ணும். அது கூட நம்ம மொலாசஸ் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் கூட வந்து இந்த ரெண்டு காம்பவுண்ட் ஆட் பண்ணும். அமோனியம் சல்பேட் ஆட் பண்ணும். அப்புறம் அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணும். இது ரெண்டும் என்னன்னா இந்த ஈஸ்ட் வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட். இந்த ஈஸ்ட் வந்து உயிர் வாழணும்ல, ஈஸ்ட் உயிர் வாழறதுக்காக சாப்பிடக்கூடிய ஃபுட் தான் வந்து இந்த அமோனியம் சல்பேட் அண்ட் அமோனியம் பாஸ்பேட். ஓகேவா? இந்த பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து இந்த இன்வெர்டேஷன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணதா அந்த ஈஸ்ட். அது கூட ரியாக்ட் ஆகி குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த குளுக்கோஸ் வந்து ஜைமேஸ் என்ற என்ஜைம் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இத்தைல் ஆல்கஹால் அந்த நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல நம்மளுக்கு இத்தைல் ஆல்கஹால் இருக்கும். இந்த படத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க பாத்தீங்களா? அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சது வந்து இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. அதாச்சும் ஈஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வந்து இத்தைல் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து நம்ம சாராயமா குடிப்போம். லைக் படத்துல காமிப்பாங்கல்ல. இதுக்காக உடனே தயாரிக்கலாம்னு நீங்க பாத்துலாம் எடுக்காதீங்க. இது குடிச்சா செத்துருவீங்க. இதை பியூரிஃபை பண்ணி தான் குடிக்கணும். அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஸ்டார்ச் வச்சு எப்படி ஸ்டார்ச் வச்சு எப்படி ஈத்தர் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்றது பார்க்கலாம். ஓகேவா? C6H10O5 டேக்கன் N டைம்ஸ். இதுதான் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பாலிமர். அதாச்சும் இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். N டைம்ஸ்னா இன்ஃபினிட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அதாச்சும் இந்த காம்பவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். முதல்ல வந்து ஒரு ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச் இன்னொரு ஸ்டார்ச் கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஸ்டார்ச் இன்னொரு ஸ்டார்ச் கூட அட்டாச் ஆயிருக்கும். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு பாலிமர். இந்த பாலிமர் கூட வாட்டர் ஆட் பண்ணி டயாஸ்டேஸ் என்ஜைம் ஆட் பண்ணா நமக்கு வந்து மால்டோஸ்ன்ற காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு தான் மால்டோஸ். இதோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜர் டைப்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. லைக் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் மால்டோஸ், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் when starch reacts with diastase அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஸ்டார்ச் வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணி டயாஸ்டேஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மால்டோஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் மால்டோஸோட ஃபார்முலா. இதே மால்டோஸ் எடுத்து மால்டோஸ் எடுத்து மால்டேஸ் கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். அண்ட் குளுக்கோஸை போன எல்லாம் பார்த்த மாதிரி ஜைமேஸ் கூட ரியாக்ட் பண்ணா நமக்கு இத்தைல் ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து இத்தைல் ஆல்கஹாலை வந்து ஸ்டார்ச்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பார்க்க போற ப்ரிப்பரேஷன் மெத்தட்னா அமைன்ஸ்ல இருந்து எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ RNH2 இருக்கு, இதுதான் அமைனு. நம்ம NaNO2 கூட ரியாக்ட் பண்ணோம்னா இந்த H2O இந்த ஓவும் வெளில போய் RN டபுள் பாண்ட் Na இப்படி வந்து ஒரு அசோனியம் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அசோ இன்டர்மீடியட் N டபுள் பாண்ட் தான் நம்ம அசோன்னு தெரியும். நமக்கு வந்து அசோ வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் தெரியும். பென்சின் டயசோனியம் குளோரைட்ல பாத்துறோம். நடுவுல கூட நம்ம பார்த்திருப்போம். அசோன்றது ஹைலி அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியட்ன்றதுனால இது வந்து லீவ் ஆகி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். சோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனா நமக்கு என்ன தெரியும்? இது கூட நம்ம HCl ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ROH ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்படிதான் வந்து அமைன்ஸ்ல இருந்து ஆல்கஹால் செய்யலாம். கார்போகேட்டையான் நம்ம தெரிஞ்ச மாதிரி இன்டர்மீடியட்டா ஃபார்ம் ஆகுது. ஆனால் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். நோட் பண்ணிக்கோங்க. கார்போகேட்டையான் இன்டர்மீடியட்டா இருந்தா ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். நம்ம முன்னாடி ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். அதே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல NH2 இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கார்பன் இருக்குன்னா இது வந்து NaNO2 பிளஸ் HCl ரியாக்ட் பண்ணேன்னு வைங்களேன். இந்த NH2 போயிடுமா? என்ன ரியாக்ஷன் நடக்குது? இந்த NH2 பேசிக்கலா போயிடுது. அப்புறம் கார்போகேட்டையான் இதுல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடுது. அதான வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது இப்படி ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் சாரி இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஒரு நிமிஷம். NH2 இது போய் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இப்போ இந்த இடத்துல வந்து பிரைமரி இருக்கு, இந்த இடத்துல செகண்டரி இருக்கு.
செகண்டரி இருந்தா அது மோர் ஸ்டேபிளா. சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஜம்ப் ஆயிடும், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். ஓகேவா? இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு, இங்க இருக்கிறது வந்து செகண்டரி கார்போகேட்டன், இங்க இருக்கிறது வந்து டெர்ஷரி கார்போகேட்டன். சோ டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள். சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க மறுபடியும் வந்துடும். சோ நம்ம கடைசியா வர இன்டர்மீடியட் என்னன்னா இதுதான் நம்மளோட இன்டர்மீடியட். சோ இந்த இடத்துல OH வந்து நம்மளோட ப்ராடக்ட் என்ன இருக்கும்னா இந்த இடத்துல OH இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் பார்க்கும்போது உடனே வந்து NH2 எடுத்துட்டு இந்த இடத்துல OH போட்டு இந்த ஆன்சர் போட்டுறாதீங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், எங்கெல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குதோ அங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க முடியுமான்னு பார்த்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர ப்ராடக்ட்டை வந்து நீங்க எழுதணும். புரியுதா? அடுத்து நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்வலா ரெண்டே ரெண்டு தான் இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் சால்யூபிலிட்டி. பாய்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கும். அதாச்சும் அல்கேன்ஸோட பாத்தீங்கன்னா இப்போ மீத்தேனு அப்புறம் மீத்தேன் ஆல்கஹால் MeOH இது ரெண்டும் பாத்தீங்கன்னா மெத்தைல் ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதாச்சு எப்பவுமே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் ஃப்ளூரின் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்ன்றத வந்து நம்ம ஹைட்ரஜன் காம்பவுண்ட் ஹைட்ரஜன் NH காம்பவுண்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து இன்னும் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் என்னன்னா பேசிக்கலா CH3OH இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஓக்கு வந்து ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதுக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதாச்சும் ரெண்டு மெத்தனாலுக்குள்ள இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னால ஒரு அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகி இன்னும் ஒன்னா இருக்கும் இது. ஸோ வந்து பாய்லிங் பாயிண்ட் யூஸ்வலா அதிகமா இருக்கும் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குலாம். ஸோ இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து ஆல்கஹால்ஸ் ஆஃப் ஃபினால்ஸ் யூஸ்வலா அதிகமா இருக்கும். ஸோ ஆல்கஹால்ஸ்ல வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் கார்பன். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது. நம்ம வந்து இப்போ ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல என்ன பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் பார்க்கணும். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கம்மியா இருக்கு. ஸோ வந்து இதோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் கார்பன். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் OH மாலிகூல்ஸ் பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல 2 OH இருக்கு, இதுல ஒரு OH இருக்கு, இதுல OH இல்ல. ஸோ நம்பர் ஆஃப் OH அதிகமாக நமக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் அதுக்கு அதிகமாகும். ஓகேவா? அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, பாய்லிங் பாயிண்ட் வந்து பிரான்ச்சிங்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இப்போ பியூட்டேன் 1 இருக்குன்னு பியூட்டேன் 1 கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரான்ச்சிங் அதிகம். இது வந்து செகண்டரி பியூட்டனாலா நம்ம வந்து ஐபேக் நம்பர் பார்ப்போம். காமன் நேம் என்ன, செகண்டரி பியூட்டனால். இது வந்து சாரி OH அதிகம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டெர்ஷரி பியூட்டனாலா. சோ இதுக்கு வந்து பிரான்ச்சிங் அதிகம். பிரான்ச்சிங் அதிகமாச்சுன்னா அதாச்சும் இதுக்கு வந்து கிளைகள் அதிகமா இருக்கா, 3 கிளைகள் இருக்கு. இதுக்கு வந்து ஒரே ஒரு கிளைகள் தான், இதுக்கு ஒரே ஒரு கிளை தான் இருக்கு, இது கிளையில ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு வந்து பிரான்ச்சிங் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். சாரி ஆர்டர் இப்படி இருக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து பிரான்ச்சிங் இருக்கிறதுலே கம்மி. சோ இதுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது அதிகம். பிரான்ச்சிங் கம்மி, சோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது அதிகம். இதுக்கு பிரான்ச்சிங் கொஞ்சம் இருக்கு, சோ இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் இன்டர்மீடியேட்டா இருக்கும். இதுக்கு பிரான்ச்சிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, சோ இந்த பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? இப்போ ஜெனரல் பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் பார்க்கலாம். இது வந்து யூஸ்வலா நீங்க எல்லா சாப்டரும் எல்லாத்தையுமே எல்லா காம்பவுண்டும் சேர்த்து எழுதிருக்கேன். இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பாக்சிலேஸ் தான் இருக்கிறதுல அதிகமான பாய்லிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால்ஸ் இருக்கும், அப்புறம் அமைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கீட்டோன்ஸ் இருக்கும், அப்புறம் ஆல்டிஹைட்ஸ், அதுக்கப்புறம் ஈத்தர்ஸ், அதுக்கப்புறம் அல்கேன். இதை ஜெனரல் பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் தி பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் ஆஃப் டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துடலாம், அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டா தான் உங்களால முடியும். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். அதாச்சும் கார்பன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டி கம்மியா இருக்கும். ஓகேவா? அதே வந்து சாலிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். கார்பன் வந்து சேமா இருந்துச்சுன்னா பிரான்ச்சிங் அதிகமாக சாலிபிலிட்டி அதிகமாகும். அதாச்சும் பாய்லிங் பாயிண்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இது இருக்கு ஆர் இது இருக்கு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணா எதுக்கு சாலிபிலிட்டி அதிகமா இருக்கும்? இதுக்கு வந்து கார்பன் அதிகமா இருக்கு, அப்பனா இதுக்கு சாலிபிலிட்டி கம்மியா இருக்கும். அதே இதுக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து 1 2 3 4 5 சரி இது கார்பன் விட்டுருங்க.
5 கார்பன் இருக்கு. இதுக்கும் 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பிரான்ச்சிங் அதிகமா இருக்கு. பிரான்ச்சிங் அதிகமா இருந்தா இதுக்கு வந்து சாலிபிலிட்டி அதிகமா இருக்கும். சோ அதான் வந்து பாயிலிங் பாயிண்ட் அண்ட் சாலிபிலிட்டி. ஃபீனால்ஸ்ல வந்து எதுவும் இல்ல பெருசா பாயிலிங் பாயிண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல. நம்ம வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், மெட்டா நைட்ரோஃபீனால் அண்ட் பாரா நைட்ரோஃபீனால் அப்படின்ற 3 காம்பவுண்ட் பார்த்திருப்போம். இதோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் தான் நம்ம வந்து முக்கியமா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால்ஸ பார்க்க வேண்டியது. என்னன்னா இப்போ வந்து OH and NO2 இருந்துச்சுன்னு வைங்களேன், இது ரெண்டுக்கும் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனா அதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து இந்த காம்பவுண்ட் குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ வந்து இந்த காம்பவுண்ட் மத்த காம்பவுண்ட் கூட ஒன்றா இணைக்காது. இந்த காம்பவுண்ட் இதுக்குள்ளேயே ஒன்றா இணைக்கிறதுனால இதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். சோ இதோட பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா பி, பாரா, மெட்டா, ஆர்த்தோ. ஆர்த்தோ தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கும், பாரா தான் இருக்கிறதுல அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆர்த்தோ வந்து இருக்கிறதுலே கம்மி, பாரா தான் இருக்கிறது அதிகம். இது வந்து பாரா, இது மெட்டா, இது ஆர்த்தோ. ஓகேவா? இதுதான் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால்ல நோட் பண்ண வேண்டியது. வேற ஏதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால்ல இல்ல. சோ இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த லெக்சர்ல கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். சோ இந்த ரியாக்ஷன்ல பேசிக்கலா நம்ம வந்து முக்கியமா என்ன பார்த்தோம்னா எப்படி ஆல்கஹால் உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து டோட்டலா 4 மெத்தட் பார்த்திருக்கோம். ஓகேவா? 4 மெத்தட்ல ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து அல்கின் கூட வாட்டர் ஆட் பண்ற மெத்தட். அல்கின் கூட வாட்டர் ஆட் பண்ணா ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும்னு பார்த்திருப்போம். அதுல வந்து மூணு வகையா நம்ம வந்து ஆட் பண்ணலாம் வாட்டரை. ஆசிட் கேட்டலைஸ், ஆக்சிமெர்குலேஷன், டிமெர்குலேஷன், ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன். இந்த மாதிரி 3 மெத்தட்ல ஆட் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து அல்கைல் ஆலைட்ஸ் கூட அல்கைல் ஆலைட்ஸ் வச்சு கிரிக்னாட் ரியேஜென்ட் ஃபார்ம் பண்ணி கிரிக்னாட் ரியேஜென்ட் வச்சு எப்படி ஆல்கஹால் செய்யுதுன்னு பார்த்திருப்போம். இது கூட சில அடிஷனல் ரியாக்ஷனும் பார்த்திருக்கோம் நம்ம. இதுல முக்கியமா ஆல்கஹால் நோட் பண்ண வேண்டியதுன்னா ஃபார்மால்டிஹைட் வச்சு பிரைமரி ஆல்கஹால் செய்யலாம். ஃபார்மால்டிஹைட் தவிர இருக்க அதர் ஆல்டிஹைட்ஸ் வச்சு செகண்டரி ஆல்கஹால் செய்யலாம். கீட்டோன் வச்சு டெர்ஷியரி ஆல்கஹால் செய்யலாம். ஓகேவா? இது முக்கியமா நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஹைட்ரேட் அயான் டோனர் வச்சு எப்படி ஆல்கஹால் செய்யுதுன்னு பார்ப்போம். ஹைட்ரேட் அயான் டோனர் பேசிக்கா ரெடியூசிங் ரியேஜென்ட். ரெடியூசிங் ரியேஜென்ட்டை வச்சு நம்ம எப்படி ஆல்கஹால் உற்பத்தி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுல வந்து நம்ம நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தோம். ஒன்று வந்து LaLH4, அடுத்து NaBH4, அடுத்து வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன், அதாவது H2 in presence of NiRPT or PD. அடுத்து வந்து HI plus ரெட் பாஸ்பரஸ், அதான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தோம். அடுத்து டைபோரேன். இந்த மாதிரி 5 ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்திருக்கோம். இதை வச்சு எப்படி ஆல்கஹால் செய்யுதுன்னு பார்த்தா அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் இத்தைல் ஆல்கஹால். இத்தைல் ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஒரு பயாலஜிக்கல் மெத்தட் பார்த்தோம். ஃபெர்மெண்டேஷன் மூலமா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அமைன்ஸ் வச்சு எப்படி ஆல்கஹால் செய்யறதுன்றதை பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம 5 ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்திருக்கோம் மொத்தமா. இதோட நான் இந்த லெக்சர் முடிச்சுக்கிறேன். அடுத்த லெக்சர்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். See you in the next video. Bye.